வசந்த காலத்தின் தொடக்கத்தில் கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரிக்கு சைத்ரா நவராத்திரி வசந்த நவராத்திரி என்று பெயராகுமாங்க. பங்குனி மாத வளர்ப்பிறையில், அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் தொடங்கி நவமி வரையிலான 9 நாட்கள் அம்பிகையை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து பூஜைகள் செய்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே சக்தியின் 9 வடிவங்களை போற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அம்பாளுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக பெறுவதற்கு உன்னதமான காலமாக இந்த நவராத்திரி காலமானது சொல்லப்படுது. அந்த வகையில் சைத்ரா நவராத்திரி எப்பொழுது தொடங்குகிறது, இந்த நவராத்திரி காலத்தில் துர்க்கை அம்மனை நம்ம எப்படி வழிபட வேணும், சைத்ரா நவராத்திரியில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரிங்கிறது அம்பிகையை வழிபடுவதற்குரிய 9 இரவுகள் ஆகுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 4 நவராத்திரிகளானது கொண்டாடப்படுவது வழக்கமாகும். அதில் மிக முக்கியமானதாக சொல்லக்கூடியது பங்குனி மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரிக்கு சைத்ரா நவராத்திரி என்று பெயராகுங்க. இந்த 9 நாட்களும் துர்கா தேவியுடைய 9 வடிவங்களாக சொல்லக்கூடிய நவ துர்கைகளை வழிபடுவதற்கு மிக சிறப்பான நாளாகவும் சொல்லப்படுதுங்க. 2026ஆம் ஆண்டில் சைத்ரா நவராத்திரி ஆரம்பமாகக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தொடங்குதுங்க. நிறைவடையக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு நிறைவடையுதுங்க. நவராத்திரிக்கு கலசம் வைப்பதற்கு மார்ச் 19ஆம் தேதி காலை 6:52 முதல் 7:23 வரையிலான நேரம் நல்ல நேரம் அப்படின்னும் சொல்லப்படுது. அபிஜித் முகூர்த்தம் தொடங்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி பகல் 12:05 முதல் 12:53 வரைக்கும் இருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா மங்களம், மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம், செல்வ வளம் போன்றவற்றை பெற்றுத்தரக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது சொல்லப்படுதுங்க. இந்த சைத்ரா நவராத்திரி வழிபாட்டை நம்ம தொடங்குவதற்கு முன்னாடி நம்முடைய வீட்டை நம்ம முதல்ல சுத்தம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து நம்ம வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு சைத்ரா நவராத்திரி தொடங்குவதற்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. மகிழ்ச்சி, செழிப்பு போன்றவை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சைத்ரா நவராத்திரிக்கு முன்னாடி வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளி இல்லைனா தங்கம் மங்களத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாணயத்தில் மகாலட்சுமி இல்லைனா விநாயகருடைய உருவம் இருப்பது போல உங்களுடைய வீட்டில் வாங்கி வைப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வீக தன்மையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. சாஸ்திரங்களின்படி ஸ்ரீ யந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இது அம்பிகையுடைய இருப்பிடமாகவும் சொல்லப்படுது. இதை வீட்டினுடைய பூஜை அறையில் வாங்கிட்டு வந்து வைத்தோம் அப்படின்னா அதற்கு தொடர்ந்து நம்ம பூஜைகள் செஞ்சு வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலையானது நீங்கி விடுங்க. செல்வ செழிப்பானது ஏற்படுங்க. அம்பிகை நிரந்தரமாக நம்முடைய வீட்டில் வாசம் செய்து அருள் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் மங்கள ரூபிணியான துர்க்கையும் மகாலட்சுமியும் நம்ம மகிழ்விக்க மங்கள பொருட்கள் என்று சொல்லக்கூடிய வளையல்கள், குங்குமம், சிவப்பு நிற பொட்டு, கண்மை போன்ற மங்கள பொருட்களை நம்முடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைக்க வேணுங்க. அதே போல் நவராத்திரியின் போது அம்பிகைக்கு இதை படைத்து நம்ம வழிபாடு செய்யலாங்க. இதனால் மகிழ்ச்சியான மங்களகரமான திருமண வாழ்க்கையானது அமையும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அதே போல் நவராத்திரி காலத்தில் இவற்றை சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாங்க. இதனால் அம்பிகையே நேரில் வந்து பெறுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. தாமரை தெய்வீக மலராக சொல்லப்பட்டதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியுடைய இருப்பிடமாக சொல்லக்கூடிய தாமரை மலரை வாங்கிட்டு வந்து மகாலட்சுமியுடைய படத்திற்கு முன்னாடி வைத்து நம்ம வழிபடுவதனால நேர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீட்டில் அதிகரிக்குங்க. வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குறைபாடானது நீங்கி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனதில் அமைதி மற்றும் செல்வம் சேர்வதற்கான வழிகளானது பிறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்பவே விருப்பமான மயிலிறக வாங்கிட்டு வந்து நம்முடைய வீட்டில் வைப்பது ரொம்பவே
ரொம்பவே நல்லதுங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறை இல்லைன்னா வரவேற்பு அறையில் இந்த மயிலிறகை நம்ம வைப்பது நன்மையை கொடுக்குங்க. இது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை குறைத்து வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அம்பிகையுடைய 9 விதமான வடிவங்களை நம்ம போற்றி வழிபடக்கூடிய காலமே நவராத்திரி காலம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இதில் வளமான வசந்தமான வாழ்க்கையை தரக்கூடியது வசந்த நவராத்திரி அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம அம்பிகையை முறையாக வழிபட்டோம்னா நம்ம கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நவராத்திரியில் செய்யக்கூடிய வழிபாடுகள் அம்பிகையுடைய அருளை முழுமையாக நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல் ஒவ்வொரு மாதத்துலேயுமே வரக்கூடிய அமாவாசை முதல் நவமி வரையிலான திதிகள் அம்பிகைக்கு உரியதாகுங்க. 12 மாதங்களுக்கும் 12 விதமான நவராத்திரிகள் வருகிறது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அந்த 12லுமே மிக முக்கியமானதாக சொல்லக்கூடியது 4 நவராத்திரிகள் ஆகுங்க. வசந்த காலத்தில் தொடங்குவது வசந்த நவராத்திரி அப்படின்னும் அழைக்கப்படுது. ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷ்டா நவராத்திரி ஆகுங்க. புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி ஆகும். தை மாசத்துல கொண்டாடப்படக்கூடியது ஷாமலா நவராத்திரி அப்படின்னும் அழைக்கப்படுது. பெரும்பாலான இடங்கள்ல ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக கொண்டாடக்கூடியது சாரதா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாசத்துல கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி ஆகுங்க. மேலுமே அனைத்து ஆலயங்கள்லையுமே வீடுகள்லையுமே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடக்கூடியது சாரதா நவராத்திரி அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நவராத்திரி காலத்தில் அம்பிகையை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து அம்பாள் மனம் மகிழும்படி நம்ம வழிபட வேணுங்க. அம்பிகையுடைய அருளை வேண்டி நம்ம பெற வேணுங்க. அப்படி பெறக்கூடிய அம்பிகையுடைய அருள் பார்த்திங்கன்னா நமக்கு காலம் முழுவதும் கவசம் போல் இருந்து நம்மை காப்பாற்றும் அப்படின்னும் சொல்லப்படுது. நமக்கு பல விதங்களில் நன்மைகளை அள்ளி கொடுக்குங்க. மேலுமே நவராத்திரி காலத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என சில முறைகளானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. நவராத்திரி விரதம் இருந்து வழிபாடுகளில் ஈடுபட விட்டாலும் பரவாயில்லைங்க. இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை கண்டிப்பாக நவராத்திரியில் வரக்கூடிய 9 நாட்களும் நம்ம தவிர்க்க வேணுங்க. அப்படி நவராத்திரி காலத்தில் செய்ய வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நவராத்திரி என்பது அம்பிகையை போற்றி வழிபடுவதற்குரிய நாளாகுங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பிகையுடைய அருளை பெறுவதற்கு முக்கியமான காலமாகுங்க. இது அம்பிகை தீமையுடன் போர் புரிந்து உலகை காப்பாற்றிய நாளாகுங்க. வெற்றி கொண்ட காலமாகவும் சொல்லப்படுது. அதனால தான் நவராத்திரியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அம்பிகையுடைய அருள், செல்வ வளம், பாதுகாப்பு, வாழ்க்கையில் முன்னேற்றம், வெற்றி என பல நல்ல விஷயங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து நம்ம விடுவிப்பதற்கான காலகட்டமாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் நவராத்திரியின் 9 நாட்களும் ரொம்பவே பயபக்தியோடு நம்ம வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நவராத்திரி காலத்தில் 9 நாட்களும் எவற்றையெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்ய வேணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு விதிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இவற்றை நம்ம கடைபிடித்து நவராத்திரிய வழிபாட்டை நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நவராத்திரி நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எப்பொழுதுமே நம்ம இறை சிந்தனையோடு இருக்க வேணுங்க. இறைவனை மனதிலையும் நினைத்து கொண்டு நம்முடைய மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேணுங்க. அதே போல் தியானம், வழிபாடுகள் போன்றவற்றில் நம்ம ஈடுபட வேணுங்க. அதே போல் நவராத்திரி காலத்தில் நம்ம குளித்து விட்டு சுத்தமான ஆடைகளை மட்டுமே அணிய வேணுங்க. அப்போ தான் இறைவனோடு நம்மை தொடர்பு படுத்தி கொள்வதற்கான வழியில் நம்ம ஈடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் நேர்மறையான ஆற்றல்கள் தேவியோடைய அருளை பெறுவதற்கு வழிகளில் மனதை செலுத்த வேணுங்க. நவராத்திரி காலத்தில் நீங்கள் கொலு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் பரவாயில்லைங்க. தினமும் காலை மற்றும் மாலை நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி அம்பிகையை வழிபட வேணும். அம்பிகையை போற்றக்கூடிய மந்திரங்களை நீங்கள் படிப்பதும் கேட்பதும் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. தினமும் நீங்கள் அம்பிகைக்குடைய படத்திற்கு பூக்களை அணிவித்து நீங்கள் வழிபட வேணுங்க. முடிஞ்சவங்க நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாங்க. முடியாதவங்க எளிமையான பழங்கள், பால், கற்கண்டு மட்டும் படைத்து வழிபடலாங்க. நவராத்திரி காலத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அசைவம் சாப்பிடுவதை நம்ம தவிர்த்து கொள்ள வேணுங்க. அதே போல் மது அருந்துவதையும் தவிர்த்து கொள்ள வேணும். போதைப் பொருட்களை பயன்படுத்துவதையும் தவிர்த்து கொள்ள வேணுங்க. யாரிடமும் கோபமாக பேசக்கூடாது. கடுமையான சொற்களை நம்ம இந்த நவராத்திரி காலத்தில் பயன்படுத்தக்கூடாதுங்க. மற்றவர்கள் மீது நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது. யாரிடம்
யாரிடமும் பொய் சொல்லக்கூடாதுங்க. முரட்டுத்தனமாகவும் நடந்து கொள்ளக்கூடாதுங்க. இது அனைத்துமே எதிர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகுங்க. அதனால தெய்வ அருள் நமக்கு கிடைப்பதற்கு பதிலாக அம்பிகை நம்ம மீது கோபமாக அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு துர்க்கை அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் துர்க்கை அம்மனை போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.